ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அதோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு, மொத்தமா 4 பேருமே வந்து கிளப்புக்கு போறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த சில ரவுடி பசங்கலாம் இவங்கள தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. 4 பேரும் வந்து பயங்கரமா அவங்களுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினால ஓட முடியல. ஹீரோயின் ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த டைம்க்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவ பேரு பிங்கி. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவனுங்க 2 பேருக்கும் நான் முக்கியமா, நீ முக்கியமான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழ விழற மாதிரி கால குறுக்கால விட்டு அவள கீழயும் தள்ளி விட்டுர்றா. அப்ப இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, இவனுங்க 2 பேருக்கும் நல்ல பேரெல்லாம் வைக்க வேண்டாங்க. சங்கி மங்கின்னு வச்சா போதும். ஒருத்தன் பேரு சங்கி, இன்னொருத்தன் பேரு மங்கி. 2 பேரும் அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப வந்துட்டு ஹீரோயின், என்னால எழுந்துக்க முடியலடா, கொஞ்சம் கை கொடுத்து யாருன்னா தூக்கி விடுங்க அப்படின்னும் போது, மரியாதையா நீயே எழுந்து வா, நீ யோசித்து பாத்தியா, பிங்கிக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. பிங்கிக்கு ஆபத்தா? டேய், நானும் தானடா பொம்பளை புள்ள உங்க கூட வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இங்க பாரு, இங்க இருக்கிற 2 பேர்ல உங்க 2 பேர்ல அவதான் ரொம்ப அழகா இருக்கா. உன்னை அவனுங்க வந்தானுங்கன்னா கூட எதுவும் பண்ண மாட்டானுங்க. உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வராது. இப்போதைக்கு பிங்கியை தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கி என்ன பண்றான்னா, பிங்கி கையை பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறான். டேய் சங்கி பயலே, நீயாவது என்ன காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்னது உன்னை காப்பாத்தணுமா? இப்போ உன்னை நான் காப்பாத்திடுறேன், நம்ம 4 பேரும் ஓடுறோம் அப்படின்னு வச்சுக்கோயேன், அவங்க கண்டிப்பா வந்துட்டு நம்மள ஈஸியா துரத்தி வந்து புடிச்சிருவாங்க. ஆனா நீ இங்கேயே இருக்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் உன்னதான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்களை வந்து பிடிக்கிறதுக்கு லேட் ஆயிடும். அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல காட்டுறாங்க நம்ம சங்கி மங்கி அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேருமே குழந்தையில இருந்தே ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஸ்கூல் தான். அது எல்லாமே ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோயின் கெஞ்சுறா, டேய் ப்ளீஸ்டா, எனக்கு உண்மையா ரொம்ப பயமா இருக்கு, என்னை எதனா அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது, என்ன நீ லூஸ் மாதிரி பேசுற, அழகான பொண்ணு அங்க ஓடிக்கிட்டு இருக்கா, அவளை துரத்துறத விட்டுட்டு உன்னை எதனா பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா என்ன? அப்படி நீ நினைக்கிறேன்னா நீ ஒரு முட்டாள்னு அர்த்தம். நல்லா திங்க் பண்ணி பாரு. அவனுங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுங்களே டயர்ட் ஆயிட்டு போயிடுவானுங்க. அது வரைக்கும் நீ இங்கேயே இருந்தீன்னா அவளை நாங்க கொண்டு போய் சேஃபா எங்கன்னா சேர்த்துருவோம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு, அட படுபாவி பயலே அப்படின்ற மாதிரி கடுப்பாகுது ஹீரோயினுக்கு. அதே நேரத்துக்கு அவன் என்ன சொல்றான்னா, இது பாரு, சின்ன வயசுல இருந்து நானும் நீயும் ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாவே இருந்தோம், ரொம்ப க்ளோஸா இருந்தோம், எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படி இப்படின்னு நீ தப்பாலாம் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்பதான் ஹீரோயின் யோசித்து பாக்குறா, இவனுக்கு உண்மையாவே ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா அழகான பொண்ணு ஒருத்தி டீம்ல வந்துட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே இவன் கட்சி தாவிட்டான். கிளம்பி போயிடுறான்.